திருக்கடவுர் உயவந்த தேவநாயனார் அருளிய இந்த திருக்கலிச்சுப்படியாரை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே முதல் பணுவல் இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம். சாமிக்கு 2 நிலை, சொருப நிலை, தடத்த நிலை. உங்களுக்கு தெரியும், சொருப நிலையில சாமி எண்ணுதற்கு எட்டாதவன் என்ன நன்மை என்று அறிவொன்னாதவன். தடத்த நிலையில சாமி அம்மையப்பராக எழுந்தருளி உலகத்துக்கு நிலம்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி. அந்த வகையிலே சாமி இப்பொழுது அம்மையப்பராக இந்த உலகத்துக்கு வந்த நிகழ்வைத்தான் முதல் பாடலிலே இங்கே குறிப்பிடுகின்றார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக. அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார் இப்புறத்து அல்லார் போல் நிற்பார் அவர். அப்புறத்தார் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்புறத்தார். இப்புறத்தார் எல்லாவற்றிலும் கலந்திருப்பவர். இந்த உலகத்திலே உலகத்தை கடந்து நிற்பவன் அப்புறத்தார். உலகத்திலே கலந்து நிற்கின்றது இப்புறத்தார். கடந்த நிலையிலே அது கடவுள் என்று சொல்லும் பொழுது அனைத்தையும் கடந்து சிவமாகவும் அனைத்திற்கு உள்ளாக சக்தியாகவும் நிற்கிறார் சாமி. இதைத்தான் அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று அருளுகிறார் அம்மையார். சாமி உலகத்திலே நிலம்தன் மேல் வந்தருள் நீழ்கடல் காட்டி எவ்வாறு எனில் சக்தியாக அனைத்திலும் கலந்திருக்கின்றார். அதான் இப்புறத்தார். இறைவன் இருக்கக்கூடிய இக பரம் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம் அப்புறத்தார். எல்லாவற்றுக்கும் மேலான நிலை. ஆக இங்கே அம்மையப்பரே உலகுக்கு தலைவர் என்று குறிப்பிடுகிறார். சிவசக்தியே உயிர்கள் அனைத்திற்கும் தாயும் தந்தையும் என அறிவாயாக மாணவனே என்று எடுத்தவனே முதல்ல சொல்றார். மாணவருக்கு எடுத்தவனே உபதேசம் என்ன அப்படின்னா, சிவசக்தியே உயிர்கள் அனைத்திற்கும் தாயும் தந்தையும் என அறிவாய் மாணவனே. இதுதான் ஞானசம்பந்தர் சொல்வார். உலகத்தில் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றதுள்ளம். திருமுறையில் சொல்வார். சிவபெருமான் சக்தியின் வழியாகத்தான் உயிர்களின் மலப்பனையை நீக்கி முத்தியை தருகிறார் என்பதை வலியுறுத்துகிறார். தில்லையிலே நடராஜ பெருமான், அம்பாள் வந்து சக்தி. தில்லையில் நடராஜர், அம்பாள் சக்தி. சிவகாம சுந்தரி பெருமானுடைய திருநடனத்தை ஒரு கண்களால் பார்க்கிறார். இன்னொரு கடைக்கண்ணாலே அடியவர்களை பார்க்கிறார். இதுதான் தில்லையில் நடக்குது. ஏன் அப்படி நடக்குது? நவக்கிரகத்துக்கு நீங்க தினசரி விளக்கு போடுறீங்க, சூரியனுக்கு விளக்கு போடுறீங்க. சூரியன் நேரா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து காலை உணவெடுத்து செல்லலாம், நீங்க எமக்கு விளக்கிட்டீர்கள் என்று சொல்லி வந்தா என்ன ஆகும்? தாங்க மாட்டோம். அதுபோல பெருமானுடைய பேருங்கருணையை, பேராற்றலை நம்மால முழுமையாக தாங்க முடியாது. அதனால அம்பாள் வாங்கி நமக்கு தேவைக்கேற்ப அருளுகின்றார். குமரகுரு சுவாமிகள் சிதம்பர மும்மணி கோவை என்ற பாடலிலே ஒரு கருத்தை சொல்கிறார். நோயும் குழாவி பசுங்குடல் போராதென, நோயும் குழாவி அப்படின்னா பசும் குழந்தை பெற்ற அப்படி சிசு.
நோயின் குழவி பசுங்குடல் போராது என மருந்தும் தாய் உண்டு ஆங்கு மருந்துவும் தாய் உண்டு ஆங்கு. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், குழந்தைக்கு ஜலதோஷமோ சளியோ பிடிச்சிருந்தா அம்மா வெத்தலை எல்லாம் போட்டு அதுல கடுக்காய் எல்லாம் சேர்த்து அதை தாய் உண்பாங்க. அதுல ஒரு சின்ன சதவீதம் குழந்தைக்கு பால் மூலமாக போகும். அப்பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட ஜலதோஷமோ சளியோ நீங்கும். நேரடியா அந்த குழந்தைக்கு அந்த வெத்தலையோ கடுக்காயோ போட்டு கொடுத்தா அந்த குடல் போயிடும். குமரகுருசாமி அற்புதமா சொல்லுவார். துரோதான சக்திக்கு இதுதான் உதாரணம் சொல்வார். நோயும் குழவி பசுங்குடல் பொறாது என மருந்தும் தாய் உண்டு ஆங்கு. அதுபோல சிவபெருமான் சக்தியின் வழியாகத்தான் உயிர்களின் மனப்பிணியை நீக்கி முக்தியை தருகிறார் என்ற கருத்தினை இப்பாடலிலே பதிவு செய்கிறார். எடுத்த ஒன்னே இறைவன் அனைத்திலும் சிவசக்தியாகவே நின்று கலந்திருந்தாலும் அவற்றின் தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சாமி அம்பாளாக நம்மோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்றிருந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற துன்பமோ இன்பமோ இறைவனை சாராது. நம்மோடு கலந்து இருப்பதனாலே நம்மளுடைய பற்று அவருக்கு ஏற்படாது என்ற தகவலையும் இங்கே குறிப்பாக சொல்லி, பொருள்களோடு கலவாதவராகவும் கலந்தவராகவும் காட்சி அளிப்பார். சாமி பொருள்களோட கலக்க மாட்டார். நான் தான், இந்த மைக்கு தான், செல்லு தான், ஸ்டாண்டு தான், சிவபெருமான். ஆனால் நான் சிவபெருமான் இல்லாமல் இல்லை, இந்த மைக்கும் சிவபெருமான் இல்லாது இல்லை, இந்த ஸ்டாண்டும் சிவபெருமான் இல்லாது இல்லை. இதைத்தான் மாணிக்க வாசகர் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறிய கேட்பார். சாமி, நீ எந்த பொருளும் இல்லை, ஆனால் நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை என்பதை அற்புதமாக சொல்லி, இந்த பாடலுடைய அம்மையப்பராக சாமி எப்படி வீடுகளுக்கு அருள்பாலிக்கிறார் என்பதை சொல்லி, இளந்தன் மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி என்பது போல, மாணவனே கேள், சக்தி சிவமாகத்தான் உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் சிவபெருமான். சக்தி சிவமாக நின்றுதான் உலகிற்கு தேவையான கருணையை அருள்பாலிக்கின்றான். அதே நேரத்தில் அவன் அந்த இன்ப துன்ப நுகர்வுக்கு ஆட்படாதவன் என்று சொல்லி, அதை போல ஏதோடும் கலக்காதவனாகவும் இருக்கிறான். கலந்தும் கலவான், உள்ளானே அல்லானே என்று மாணிக்க வாசகர் சொன்னார். அதுபோல் இந்த பாடலிலே அம்மையப்பராகத்தான் இருந்து இந்த உலகை ஆட்சி செய்கின்றார் என்ற கருத்தை அற்புதமாக சொல்லி, இரண்டாவதாக உயிரானது திருவருளில் தோய்தல். சிவாய்ப்போ திருவருளில் தோய்தலை இந்த பாடலிலே சொல்கிறார். நமக்கு நிறைய பேருக்கு திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏற்க வணிந்து. திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து என்று சொல்றார். அப்படின்னா திருவடி எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. திருவடியை தெரிந்தால் தானே எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் தானே அதில் தோய்வதை பற்றி நாம் பேச முடியும். ஆகவே அதை பற்றி சொல்லுகின்ற செய்திதான் இந்த பாடல். தம்மில் தலைப்பட்டார். நமக்குள்ள தலைவன் யாருன்னா குருநாதர். குருநாதர் தானே தோன்றுவார், வருவார். தம்மில் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல்
தாமுனரின் தம்மில் நிலைப்படுவர் ஓர் இருவர் நீக்கி. ஓர் இருவர்னா ஆன்மாவும் சிவபெருமானும், குருநாதரும் சீடரும். ஓர் இருவர் நீக்கி நிலை ஆக்கி தலைப்படுவந்தாம் அத்தலை. தலைப்படுவந்தான் அத்தலை. தலைப்பட்டார் என்பது அருள் வழங்க வந்த குருநாதரை இங்கே குறிப்பிடுகின்றார் சுவாமி. தாம் உணரின் தம்மிடத்தில் தோன்றிய சிவபெருமானை உணர்ந்தார். நமக்குள்ளே சிவபெருமான் இருக்கார், இல்லாமல் இல்லை, நமக்குள்ள இருக்கிறார். அதாவது திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஒரு மறையான பொம்மை இருக்குமா, பள்ளிக்கூடத்தில் போய் பையன்கள்ட்ட இந்த மறையான பொம்மையை காட்டினார் வாத்தியார். அப்ப மாணவன் ஒருவன் சொன்னா இது என்னடான்னு கேட்டதுக்கு இது யானைன்னா, இன்னொருத்தர் சொன்னா இது மரம் சாமின்னா. ரெண்டும் ஆன்சர் சரிதான். ஆனா மரம் தெரிபவனுக்கு யானை தெரியல, யானை தெரிபவனுக்கு மரம் தெரியல. அதுபோல இந்த உலகம் தெரிபவனுக்கு சிவம் தெரியல, சிவம் தெரிபவனுக்கு உலகம் தெரியல. தாமுனரின் தம்மிடத்தில் தோன்றிய சிவபெருமானை ஆன்மா உணரின். ஓரிருவர் ஆன்மாவும் திருவருளும் கூட்டாளிகளாம், தொண்டரோடு கூட்டு கண்டாய். ஆட்கொள்ள வந்த குருநாதரிடம், யாரு அவர்? குருநாதர், ஆளுடைய தேவநாயனார். திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனாருக்கு குருநாதர் யாருன்னா ஆளுடைய தேவநாயனார். ஆட்கொள்ள வந்த குருநாதரிடம் தாம் ஒன்றுபட்டு அவர் அருகில் நிற்க வேண்டும். குருவே, சாமி, அந்நிலையில் மறைந்துள்ள சிவபெருமான் வெளிப்பட்டு தோன்றுவான். அப்ப தெரிவான், அது வரைக்கும் மறந்திருப்பான். ஒரு பாட்டு தாய்மானவர் சாமி சொல்றாரு, அற்புதமான பாட்டு. அருளாலே எவையும் பார் என்றான். ஒரு தோழி கிட்ட சொல்ற மாதிரி தாய்மானவர் சாமி, அருளாலே எவையும் பார் என்றான். அத்தை அறியாது சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், என் அறிவாலே பார்த்தேன். என்ன தெரிஞ்சா ரெண்டு விஷயம் நடந்தது. இருளாம் பொருள் கண்டது அல்லால், இருளாம் பொருள் கண்டது அல்லால், கண்ட என்னையும் கண்டிலேன் தோழி, கண்ட என்னையும் கண்டிலேன் தோழி. என்ன சொல்றாரு? அப்பா, இறைவனை அருளாலே பார், எந்த பொருளையும் அருளாலே பார் என்று சொன்னார் குருநாதர். அத்தை அறியாது நான் என் அறிவாலே பார்த்தேன். என்ன நடந்தது? பார்த்த பொருள் இருளா தெரிஞ்சது. ஆனா அது தெரிஞ்சா கூட பரவாயில்லை, பார்த்த என்னையவே காணும். எவ்வளவு அற்புதமா சொல்றார். அருளாலே எவையும் பார் என்றான், அத்தை அறியாது என் அறிவாலே பார்த்தேன். பார்த்ததுனால இருளாம் பொருள் கண்டது அல்ல, கண்ட என்னையும் கண்டிலேன் தோழி. எவ்வளவு அருமையா சொல்றேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பேனாவை காட்டிட்டு என்னப்பா அப்படின்னு கண்ணால பார்த்து சொன்னான், இது பேனா அப்படின்னா. அப்போ ஒரு பொருளை காட்டி இது என்னான்னு கேட்டா அவன் கண்ணை செலுத்தி பார்த்தான், அது பேனான்னா. கொஞ்ச நேரத்தில் அப்பா அண்ணி கொஞ்சம் நல்லா செலுத்தி பாருப்பான்னு அப்ப சொன்னா, என் அறிவை செலுத்தி பார்த்தேன். அவனுடைய அறிவை செலுத்தி பார்த்தான்.
அப்போ அது பேனா கொஞ்சம் உயர்ந்த நிலையில தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த பேனா 20 ரூபாய், இது பேப்பர்ல எழுதலாம், இது ஒரு மாசத்துக்கு பயன்படுத்தலாம், இவ்வளவுதான் தெரிஞ்சது. இது பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது, இங்கால செய்யப்பட்டது, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவன் அறிவால பயன்படுத்தினா அவனுக்கு அதுக்கு மேல தெரியல. கருவியை செலுத்தி பார்க்கும் போது பேனா, அதுக்கு பேரு பாசஞானம். என் அறிவை செலுத்தி பார்க்கும் போது பேனாவினுடைய பயன், அதை பற்றிய சிறப்பு நிகழ்வு, இதுக்கு பேரு பசுஞானம். இதுக்கு மேல தெரியல. ஆனால் திருவருளை செலுத்தி பார்த்தேன், அப்பொழுது சிவமாய் தெரிந்தது. அதான் திருவருளை பார்த்தேன். சாமி, எனக்கு திருவருள் வந்துருச்சா? எப்படி நான் பார்க்கிறது? கண்ணிற்கு நான் பார்க்கிறேன், என் அறிவு இருக்கு நான் பார்க்கிறேன். திருவருள் வந்துருச்சு, வட்டமா இருக்குமா நீளமா இருக்குமா எப்படி தெரிய சார்? திருவருள் ஒருவனுக்கு வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு. அறிந்தவற்றை வைத்து அறியாமல் மறைந்திருப்பதை காணுதல். இருவினை ஒப்பு எப்பொழுது எனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதே எனக்கு மலபரிபாகமும் சக்தி நிவாதமும் ஏற்பட்டு எனக்கு திருவருள் கூடிவிட்டது. ஒரு இன்பத்தை தாங்குகின்ற ஆற்றலும் துன்பத்தை தாங்குகின்ற ஆற்றலும் எவன் ஒருவனுக்கு வருகிறதோ அவனுக்கு இருவினை ஒப்பு கூடிவிட்டது, சக்தி நிவாதமும் கூடிவிட்டது. அப்பொழுது அவன் அந்த பேனாவை பார்த்தால் அது சிவலிங்கமாய் தெரியும், சிவபெருமானாய் தெரியும். இதுதான் திருவருளாலே பார் என்றார். அப்படியே இந்த பாடலிலே பரம்பொருளை காணும் பொருளாக ஆன்மா காணும், தோன்றும் பரம்பொருளை காணும் பொருளாய் ஆன்மா காணும். அந்நிலையில் இறைவன் உயிரின் பாசத்தை முழுமையாக நீக்கி, மூணு ஒரே நேரத்தில் நடக்கும். இருவினையும் நடக்கும், பாசமும் நீங்கும், திருவருளும் கூடும். ஒன்னு இறங்குனா ஒன்னு ஏறும். இதுதான் சட்டம். ஆணவம் இறங்குனா அருள் ஏறும். தோன்றும் பரம்பொருளை காணும் பொருளாகி ஆன்மா காணும் அந்நிலையில் இறைவன் உயிரின் பாசத்தை முழுமையாக நீக்கி திருவருளாலேயே நிறுத்தி உயிருக்கு வேறு இன்ப நிலையை உணர்த்தி அருளுவன் அருளுவன் அருளுவன். அப்பொழுது கண்ட அப்பொருளில் ஆன்மா திருவருள் காட்சி பொருளாய் நிற்க ஒரு சேர கலந்திடும். திருவருளா அப்ப எனக்கும் இறைவனுக்கும் இடையில எது இருக்குது அப்படின்னா திருவருள் இருக்கு. இதுதான் சிவலிங்கம் சொல்லுவோம். சிவையே என்று எடுத்தாலே சொல்லுவோம். சீயாகிய சிவனுக்கும் யாயாகிய உயிருக்கும் இடையில் வாயாகிய அருள் சக்தி இருக்கிறது. இதைத்தான் என்னை சிவத்தை எனக்கு காட்டுவது அருள் சக்தி என்று இங்கே சொல்கிறார். அற்புதமாக இந்த பாடலே அந்த கருத்தை சொல்லி எனக்கு சிவத்தை காட்டும் அருள் சக்தியாக அம்மை இருக்கிறார் என்ற செய்தியை இப்பாடலிலே சொல்லி, மூன்றாவது பாடல் குரு பரம்பரை நூல் வரலாறு. என் அறிவு சென்ற அளவில் தன்முனைப்பு, என் அறிவு அவ்வளவுதான். என் அறிவு சென்ற அளவில் யான் இன்று அறிந்தபடி என் அறிவிலார் அறிக என்று ஒருவன், ஒருவன்றது குருநாதன், ஒருவன் சொன்னபடி சொல்ல கேள், ஒருவன் சொன்னபடி சொன்ன கேள். குருநாதர், இந்த குருநாதர் இரண்டாம் அடியில வரக்கூடிய அந்த ஒருவன் யாருன்னா திருவியலூர் உயமந்த தேவநாயனா. முதல் அந்த நூல், அந்த திருக்குண்டியார் என்ற முதல் நூலுக்கான ஆசிரியர். என் அறிவில அறிக என்று ஒருவன் சொன்னபடி முதல் குருநாதர். அதாவது இவருடைய குருநாதருக்கு குருநாதர்
அந்த நூலுக்கு தான் இவர் விளக்கம் எழுதுகிறார். அந்த நூலுக்குரிய ஆசிரியர் அந்த நூலுக்கு விளக்கம் எழுவதை இங்கே குறிப்பிடுகிறார். சொன்னபடி சொன்ன கேள் என்று ஒருவன், இது யாருன்னா அவருடைய குருநாதர், அவருடைய தேவநாயனர். சொன்னபடி சொன்ன கேள் என்று ஒருவன் சொன்னான். அது யாருன்னா ஆளுடைய தேவநாயனர். எனக்கு அதனை சொல்ல கேள், யான் உனக்கு அதை அச்சொல். இப்ப என்ன சொல்றாரு? முதல் குருநாதர் திருவேலூர் உயவந்த தேவநாயனார், அவருடைய சீடர் ஆளுடைய தேவநாயனார், அவருடைய சீடர் நான் என்று குறிப்பிடுகிறார். ஆக முதல் நூலாகிய திருவேலூர் உயவந்த நாயனார் சொல்ல கேட்டு ஆளுடைய தேவநாயனார் எனக்கு சொல்ல அந்த முதல் நூலுக்கு வழிநூல் நான் உரைக்கிறேன் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். எனது தன்முனைப்பு என்னை விட்டு நீங்கிய அளவில் எனக்கு ஒருவன் ஞான குருவாக எழுந்தருளி அருளியதை நான் அறிந்தவற்றை ஆன்மபோதம் அணிந்து திருவருளை நாடுபவர்கள் யாரு? நாம தான். திருவருளை நாடுபவர்கள் நாம தான். கேட்பீர்களாக கேட்பீர்களாக என்று கூற திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனாராகிய நான் அவ்வாறு கேட்டவற்றை உனக்கு சொல்கின்றேன் உனக்கு சொல்கின்றேன் என்று என்னுடைய ஆசிரியர் ஆளுடைய தேவநாயனார் என்பதை இங்கே மறைமுகமாக குறிப்பிட்டார். அவற்றை அவர் கூறிய முறைப்படி உனக்கு உணர்த்து. ஆசிரியர்கள் எப்பொழுதுமே சித்தாந்த ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, உள்ளதை உள்ளபடி உணர கேள், உள்ளதை உள்ளபடி கேள் என்று சொல்வாங்க. கூடுதலாகவும் கேட்டுக்க கூடாது, குறைவாகவும் கேட்டுக்கலாம். பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளின் உண்மையை உள்ளபடி உணர்த்துகிறது. கூடுதலாகவும் செய்ய மாட்டாங்க, குறைச்சாலும் சொல்லுவாங்க. ஆசிரியர் ஆர்வக்கோளாறுல அதிகமாகவும் சொல்ல மாட்டாரு, குறைவாகவும் சொல்ல மாட்டார் என்பதை இங்கே அற்புதமாக சொல்லி சொல்ல கேள். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்றார். கூட சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்படித்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் குருநாதர் சொன்னதை குரு பரம்பரை. இப்போ 4வது பாடு. சிவமே குருவாய். குருன்றது வேற யாரும் இல்லப்பா, சிவபெருமான் சாட்சாத் ஞானமே நேயம். சிவபரம்பொருளே குருவாய் வரைக்கின்றார் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார். களம் என்றால் வடிவம், உருவம் என்று பொருள். களம் என்றால் வடிவம், உருவம் என்று பொருள். சிவமே குருவாய் பாடல். அகலமயமாய் நின்ற அம்பலத்தெம் கூத்தன். அகலமயமாய் நின்ற அம்பலத்தெம் கூத்தன். அகலமயமாய்னா அருவம் என்று பொருள். களம் என்றால் உருவத்தை சொல்வது. களம்னா 3, உருவம் அருவம் அருவம். அதுல அகலம்னா அருவம். அகலமயமாய் நின்ற அம்பலத்தெம் கூத்தன். சகலமயம் போல் சகலமயம் போல். சகலமயம்னா சகலம்னா உருவம், அகலம்னா அருவம், சகலம்னா உருவம். அகலமயம் போல் உலகில் தங்கி நிகலமா. நிகலம்னா கை விலங்கு என்று பொருள். கூடவே இருந்து பிரிக்க முடியாத விலங்காக ஆணவத்தோடு பிணைக்கும். உயிரானது விலங்கில் மாட்டி இருக்கக்கூடிய பிணை. ஆணவத்தை பிரிக்க முடியாது நிற்கின்ற நிலை. சாவி இல்லை, சாமி கொடுத்த ஒரே சாவி தான் இருக்கு, அதை பயன்படுத்தும். சொந்த சாவி நம்மிடம் இல்லை. நிகலமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டார். காண்மானவ காண்மானவ என் உடனாய் வந்து, என்னோடையே வந்து ஆசிரியர் சொன்னபடி சொல்ற கேள்வி வந்து காண், அதை பார்.
ஆனவ மூலமலம் அகல ஆண்டான் மாணவ கான் எங்குடனாய் வந்து அகலும் அருவும் சகலம் உருவம் நிகழும் விலங்கு. எதற்கு ஆணவம்? பாம்பன் சாமிகள் ஒரு பாட்டு பாடுவார், அருணகிரிநாதரை பற்றி துதியாக அந்த பாடல். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் அருவியுல உருவ அருவம் ஒன்றாகி பெருவலிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் இதனவே பெரியோன் ஒருவனையே புகழ் அருணகிரி செய்வடி போதுபடி. அதுல முக்கியமான ஒரு செய்தியை சொல்றார் முருகப்பெருமான். அப்படின்னா முருகன் வேற சிவபெருமான் வேற இல்லை, என்று ஒண்ணுதான். அவன் என்ன நிலையில இருக்காருன்னா அந்த பரவெளியில இருக்கிற நிலையை இங்க சொல்றாரு சாமி. அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் அருவம் ஒன்றாகி. அருவுருவம் 1, உருவம் 4, அருவம் 4. சாமி இந்த நிலையில இருக்கிறாரு. சைவ சித்தாந்தத்தில் சிவஞான சித்தியார்ல 164வது பாடல். சிவம் சக்தி நாதம் பிந்து ஈஸ்வரம். சிவம் சக்தி நாதம் பிந்து சதா சிவம் திகழும் ஈசன் உபந்தருள் ஒரு திறன்மாலயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவம் 4 இங்கு உருவம் 4 உபயம் 1 நவம் தரும் வேதம் ஏகநாதனே நடிப்பர். நவம் தரும் வேதம் ஏகநாதனே நடிப்பர். அதாவது நம்ம சைவ சித்தாந்தத்தில் இறைவனிடமிருந்து ஒரு சக்தி வெளிப்படுகிறது என்று சொல்கிறோம். அந்த சக்தியை ஆதிபரா சக்தி அல்லது அகிலாண்டேஸ்வரி என்று புராணத்தின் வாயிலாக சொல்லி, சைவ சித்தாந்தத்தின் வாயிலாக சுத்த சிவம் என்று நம்ம சொல்லுவோம். அதான் பராசக்தி. அந்த சுத்த சிவம் உயிர்கள் மீது கருணை கொள்ள வேண்டும் என்று நினைத்தல் சிவமாகவும் அதை செயல்படுத்தும் போது சக்தியாகவும் மாறுகிறது. இதைத்தான் பரநாதம் பரவிந்து என்று சொல்கிறோம். பரநாதம் பரவிந்து. இந்த பரநாதம் பரவிந்து சேர்ந்து 36 தத்துவங்களில் உள்ளடக்கிய 5 சிவதத்துவத்தில் வருகின்ற நாதம் விந்து, இதையும் சக்தி சிவம் சக்தி என்று சொல்வார். இது அபரநாதம் அபரவிந்து என்று சொல்வார்கள். இந்த நானும் அருவ நிலையில் சிவம். அருவுருவ நிலையில் ஒன்றே ஒன்று சதாசிவம் லிங்க வடிவம், சதாக்கியம் என்று சொல்வார். அதைத் தொடர்ந்து மகேஸ்வரம் ஒன்றும் உருத்திரன் மாலயன் 4 உருவம். இதுதான் அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டும் உருவம் அருவம் ஒன்றாகி. சாமி புரியெல்லாம் இருந்து அருவாள். அந்த செய்தியைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் சாமி. அருவமாய் நின்ற சிவம் முதல்ல அபரநாதம் அபரவிந்து, பரநாதம் பரவிந்து, அபரநாதம் அபரவிந்து. இதைத்தான் சிவம் சக்தி சிவம் சக்தி. 2 சக்தி பேதம் 2 சிவபேதம். இந்த இடத்துல அருவத்தில் 2 சிவபேதம் 2 சக்தி பேதம், மீதி எல்லாம் சிவபேதம். சிவபேதம் 7 சிவபேதம் 2 சக்தி பேதம், இதான் 9 நவம் தரும் வேதம். ஆனா எல்லாமே சக்தி வடிவம் தான். பொதுவா சொன்னா எல்லாம் சக்தி வடிவம். அருவமாய் 4 நிலைகளில் நின்ற சிவம் உருவமாய் ஞான குருவாய் வந்தான். இந்த உலகத்துக்கு என்ன பண்றான்? குருவாய் வருகிறான். நிலம் தன்மேல் வந்தருளி நீர் கடல்கள் காட்டி மானிட சட்டை தாங்கி வருகிறான். வந்தவன் விலங்கு போல் உள்ள, நம்ம கையில மாட்டிருக்க விலங்கு மாட்டிருந்தா எந்திரிக்க முடியாது, கழட்ட முடியாது.
அதுபோல் நம்முடைய பாசம் ஆணவம் இருக்கிறதே, அது விலங்கு போல் மாற்றி இருக்கலாம். வந்த குருநாதன் மூலமலமாகிய ஆணவத்தை நீங்கும்படி உபதேசித்து என்னை அடிமையாக ஆண்டான். நல்மானவனே இதனை நீ அறிவாயாக. அடிமை என்ற சொல் மிக அற்புதமான சொல். தலைவனுக்கு தொண்டன் அடிமை, இறைவனுக்கு அடியவர்கள் அடிமை. அவன் ஆண்டான், நாம் அடிமை. இதுதான் நமக்கும் அவனுக்கும் உள்ள உறவு. எசமானுக்கும் நாய்க்கும் உள்ள உறவு என்னவோ அதுதான் நமக்கு. அவன் இல்லை என்றால், கருணையில் இந்த உடம்பை கொடுக்கவில்லை என்றால் நம்மால எதுவும் செய்ய முடியும். நாய் எப்படி வாழை ஆட்டிக்கொண்டு எஜமானை விசுவாசத்துடன் பார்க்கிறதோ அது போல இறைவன் இந்த உடம்பை கொடுத்த அந்த இறைவனை விசுவாசத்துடன் பார்க்கிறது. அந்த இறைவன் நேரடியாக வந்தால் தாங்க மாட்டோம் என்பதனால மானுட சட்டை தாங்கி நம்மை போலவே குருநாதராக வந்திருக்கிறான் என்று சிவமே குரு. குரு என்று அலட்சியமாக இருந்து விடாதே. நம்மை போல 2 கை, நம்மை போல 2 கால், நம்மை போல உணவு உண்டு உண்டு உடுத்து தூங்குகிறான் என்று நினைத்து விடாதே. அவன் சாட்சாத் இறைவன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அந்த ஆசிரியர் ஞான ஆசிரியர் என்று அவருக்கு பெயர். அவருடைய பெருமையை அடுத்த பாடலிலே குறிப்பிடுகிறார். ஆகமங்கள் எங்கே, அருசமயம்தான் எங்கே, யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, பாகத்து அருள் வடிவம் தானுமாய் ஆண்டிலனோ அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அந்த பெருவடிவை பெருவடி யார் அறிவார் பேசு. மெய்கண்ட அற்புதமா தெரிவார். தெரியுதா? அந்த பெருவடிவை பேசு. 28 ஆகமங்களையும் அருசமய உட்பொருளையும் யோக பயிற்சியையும் ஞானத்தின் முறைமையையும் அவனே ஞான ஆசிரியராக வந்து உணர்த்தாவிட்டால் யாராலும் உணர முடியாது. யாராலும் உணர முடியாது. எனக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்ற ரகசியத்தை அவன் கூறவில்லை என்றால் அறிவதற்கு அத்திருவுரு குருநாத திருவுரு தாங்கிய ஆசாரியானை ஆச்சாரியா ஒருவராலும் அறிய முடியாது. அன்பரன்றி ஒருவராலும் அறிய முடியாது. அன்பரன்றி ஒருவராலும் அறிய முடியாது. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றார். மூவராலும் அறியொன்னா முதலாய ஆனந்த முக்தியா யாவராயினும் அன்பரன்றி அறியொன்னா மலர்ச்சோதியா தூய மாமலர் சேவடிக்கண் சென்னி மன்னி சுடர் என்று அற்புதமாக சொல்கிறார். அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்ற அற்புதமான இந்த கருத்தினை இப்பாடலிலே நமக்கு கொடுக்கிறார். ஞான ஆசிரியர் அன்றி ஞானம் வெளிப்படுவது இல்லை என்ற அற்புதமான ஆச்சாரியார் இல்லாமல் நமக்கு ஞானம் வெளிப்படுவது. வந்த சிவம் குருநாதரே வந்த சிவம். அதனாலதான் தில்லையில பார்த்தீங்கன்னா கண்டப்பத்தில் சாமி சொல்லுவாங்க. எல்லாம் மணி அடிக்குதான். காலையில் 5 மணிக்கு டங் டங்குன்னு தில்லையில் அடிக்குதான். நட திறக்குதான். மாணிக்கவாசகருக்கு உள்ள இருக்கிற நடராஜர் தெரியலையா, சிவகாம சுந்தரி தெரியலையா, எல்லாருக்கும் தெரியல. ஆனா அதுக்கு பதிலா என்ன தெரிஞ்சதா, திருப்பெருந்துறையில என் வினையை வாங்கினானே, என் மலத்தை வாங்கினானே அந்த குருநாதர் தெரிஞ்சார். வாங்கி வினை மல மறுத்து
வான்கருணை தந்தானே நன்கு மறை பயில்தில்லை அம்பலத்தை கண்டேனே. பூவலிலே இந்த குருநாதனுடைய சிறப்பை சொல்றாரு. நாமெல்லாம் ஒருவர்கிட்ட இருக்கிறத அபகரிச்சுட்டு வந்தோம்னா இன்னொருத்த என்ன சொல்லுவான், ஏப்பா இப்படி அவன்கிட்ட இருக்கிறத அபகரிச்சு அவன் வாயில மண்ணெல்லி போட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மாணிக்கவாசகருக்கு அதே மாதிரி நடந்ததா? திருப்பெருந்துறை மாணிக்கவாசகர் செய்த பாவங்கள் வினைகளிடமிருந்து குருநாதர் அவரை அபகரித்து வெனவாயில மண்ணெல்லி போட்டு வந்தார். அது அற்புதமா ஒரு பாட்டில் சொல்றார். என்பல் வினையின் வாயில் கொடியட்டி பூவல்லி கொய்யாமோ என்பல் வினையின் வாயில் மன்னர் தூவி என்னை ஆட்கொண்டதை சொல்லாமல் எப்படி நான் இருப்பேன் என்பதை அற்புதமாக இங்கே குறிப்பிட்டார். ஞானாசிரியரின் பெருமை அவரன்றி நமக்கு ஞானம் விளங்காது என்பதை குறிப்பிட்டு வந்தவன் ஞானாசிரியர் ஞானகுரு என்று குறிப்பிட்டு 6வது பாடலிலே உபதேசமாக இங்கே அறிவித்துள்ளார். சாத்திரத்தை ஓதினார்க்கு சத்குருவின் தன் வசனம் அப்படின்னா ஞான குருநாதர் அருளிய உபதேசம், திருவார்த்தை என்று அதற்கு பேர். திருவடி தீட்சை கொடுத்தவனே திருவார்த்தை சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க குறிப்பிட்டார். சாத்திரத்தை ஓதினார்க்கு, யாரெல்லாம் சாத்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்து உருமோ ஆற்ற கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தெல் நீர்மையால் இதனை செப்பு தெளிந்த அறிவால் இதனை செப்பு மாணவனே. தன்வசனம் அப்படின்னா ஞான உபதேசம். தெல் நீர்மை தெளிந்த அறிவு நமக்கு இருக்கிறது, தெளிந்த அறிவு. தன்வசம்னா குருநாதர் சொல்றது, அது அருள் நமக்கிட்ட இருக்கிறது அறிவு. குறிப்பு, இந்த பாடலிலே ஒரு குறிப்பு குறிப்பிடுகிறார். தாகம் உடையவர்க்கு கடல் நீர் தாகம் தணிக்காது. கடல்லே வாழ்றான், ஆனா அர்ஜென்டா தாகம், உடனே குடிக்கணும். அதுக்காக கடல் நீரை எடுத்து குடிக்க முடியுமான்னா முடியாது. வெக்கத்தில் இருக்கிற மண்ணை நோண்டுவான் கொஞ்சோண்டு கடற்கரையில், நோண்டோடனே தண்ணி வரும். அதை அப்படி கையில் ஏற்றி அப்படி ஃபில்டர் பண்ணி குடிக்கும், தாகம் தெரிஞ்சிடும். கடல் போக அர்ஜென்ட்டா சுத்தமான தண்ணி வேணும்னா அதெல்லாம் ஆச்சரியம். அந்த பக்கம் பூரா உப்பு, அந்த பக்கம் பூரா உப்பு. ஆனா ஒரு அடிக்கிட்டு வந்து அப்படி நோண்டி அப்படி குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு நீர், தெளிந்த நீர். அதுபோல சாத்திர நூல்கள் என்ற கடலை, சாத்திர நூல்கள் என்ற கடலை தானே படித்தார். இப்போ இந்த மாதிரி இணையத்தில் சங்கரா கலைக்கல்லூரியில் சேர்ந்து ஆசிரியர்கள் சொல்ல கேட்குறோம், ஓரளவு நமக்கு புரியுது. இதுதானே புஸ்தகம் இருக்குது, அதில் விளக்கம் போட்டிருக்கு, நம்ம படிச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னா புரியுமா அப்படின்னா அது ஞானம் வராதான். புரியுதோ புரியலையோ எனக்கு தெரியாது, ஆனா அது ஞானத்துக்கு வழியல்ல. சாத்திர நூல்கள் என்ற கடலை தானே படித்தால் தெரியாது தெரியாது தெரியாது. குருநாதர் வழி நின்று அறிய அறியும் என்பதால் குருநாதர் வழியாகத்தான் இதனை கேட்கணும். மற்ற நூல்களை படிப்பது போல் இந்த நூல்களை நீயே படித்தால் உனக்கு அது அருள் வராது. குருநாதர் மூலமாக படித்தால்தான் அருள் வரும் என்பதை இங்கே ஞான ஆசிரியரிடம் சாத்திர நூல்கள் கேட்டு அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்க்கு மட்டுமே ஞான நூலின் பயன் கிட்டும். இப்போ நீங்கள் காஞ்சிபுரம் போகிறீங்க, சாமியை பார்க்குறீங்க அப்படின்னா திருநீர் கேட்குறீங்க. திருநீர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க சாமி, ஒரு நூல் ஒன்று கொடுப்பாங்க, இதை படிங்க. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது கிடைக்கும். இப்போ நாங்கள் திருவாவூர் போகிறோம்னா எங்கள்கிட்ட திருநீர் கையை நீட்டினோம்னா
வெறும் திருநீர் பிரசாதம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, திருநீரோட சேர்ந்து ஒரு நூல் கொடுப்பாங்க. அதுல ஏதோ ஒரு செய்தி எனக்கு என்ன தேவையோ அது இருக்கு. அதை படித்த மாத்திரத்திலே என்னுடைய பாவங்கள். ஞான ஆசிரியரிடம் சாத்திர நூல்கள் கேட்டு அதன் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்க்கு மட்டுமே ஞான நூலின் பயன் கிட்டும். உதாரணமாக, தாகமுடையவர் கடநீரை அருந்த தாகம் தீராது, தெளிந்த அறிவு உடையவனே நீயே கூறுவாயாக. மாணவனே, நீ சாதாரண ஆள் கிடையாது. குருநாதரிடம் தீட்சை பெற்று குருநாதரிடம் அருளை பெற்றவன். நான் சொல்றேன் உண்மைதானே, உனக்கு எதோ ஆட்சேபனை இருந்தா சொல்லு என்பது போல தெளிந்த அறிவுடைய மாணவனே நீயே கூறுவாயாக. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்களே கூறுவாயாக. இப்ப இல்லை, தயவு முடியும். இப்போ என்று ஒரு கேள்வியாக போட்டு ஞானாசிரியருடைய பெருமையை சொல்லி இப்பொழுது குரு திருமேனி அதை பற்றி சொல்ற. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு உடம்பு இருக்கு, இதை போட்டு எரிச்சு விடுவாங்க. 100 வருஷம் ஆனால் எரிச்சிடுவாங்க, இல்லைன்னா பொறிச்சிடுவாங்க. இது மாயையான உடம்பு. குருநாதருக்கும் அதே மாதிரி தானே இருக்குது. இறந்த உடனே அவரையும் எரிச்சிடுவாங்க, இல்லைன்னா பொறிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னா இல்லை. குருநாதருடைய இது பார்த்தீங்கன்னா அது பேர் பரிபூரணம் அப்படின்வாங்க. எந்த குருநாதரையும் எரிக்கிறதும் இல்லை, புதைக்கிறதும் இல்லை. அது என்ன அப்படின்னா, அதுக்கு பேரு இப்போ சித்தர் கோயிலும் பார்த்துருப்பீங்க, கும்பாபிஷேக கோயிலும் பார்த்துருப்பீங்க. சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சித்தர் இருப்பார், பொங்கனம் சித்தர். அதுக்கு மேலே தான் திருவுருவ சிலை இருக்கும். அங்கே கும்பாபிஷேகம் நடக்காது. ஏன்னா அந்த சித்தர்கிட்ட இருந்து தான் அந்த சிலைக்கு ஆற்றல் போகும். அதனால அப்படி நம்ம கருத முடியாது. ஆகவே இங்கே குருவினுடைய திருமேனி மாயை. ஒரு பாட்டு நம்ம சொல்லுவோம், கற்பனை கடந்த ஜோதி கருணைய உருவமாகி. கற்பனைக்கு நாம பயன்படுத்துவது என்னன்னா மனசு. மனசு மாயையினுடைய கூறு. ஆகவே மாயையை கடந்தவன் சிவபெருமான் என்பதை கொள்வதுதான் கற்பனை கடந்த ஜோதி. அவன் கருணையே உருவமாகி சக்தியாக உருவம் திருமேனி கொண்டு வந்திருக்கிறான். சக்தியை திருமேனியாக கொண்டு வந்திருக்கிறான். கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி. சாதாரண கோலம் இல்லையா, டப்பட்டப்பட்டப்பன் படைக்கிறதா. அப்படியே அவையக்கரை காக்குதான், புசு புசு புசுன்னு ஒரு நாள் ஒடுக்குதான், அப்புறம் மறைக்குதான், அதுதான். அப்படி கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு, இடைவிடாது. எனக்கு ஏதோ இறைவன் ஒரு டபவுல இந்த உடம்பை கொடுத்தார். இப்போ அபயத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. இடையில மறைப்பாற்றல் அருளாற்றல் நடந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த உடம்பு புசுக்குன்னு புசுக்குவார். இதெல்லாம் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை பிறப்புல நடந்ததோ இனிமே ஒரே புசுக்கு தான், அல்லது ஒரே நினைவு தான். இறைவன்கிட்ட போய் சேர்றது தான் நீ பாக்கி. அதான் அதை எப்படி நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர். இந்த ஜென்மத்தில் நான் இறைவனை அடைவேன் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அது நிச்சயம் நடக்கும். சந்தேகப்படலாம். அதுக்கு தான் இப்போ நீங்கள் இந்த வகுப்பெல்லாம் சேர்ந்து படிக்கிறீங்க என்பதை மறந்துவிடும். குரு திருமேனி மாயை என்று இன்று பசுவின் மலம் அன்றே இவ்வுலகில் நின்ற மலம் அனைத்தும் நீக்குவது இங்கு என்றால் உரு உடையான் அன்றே உரு அழிய பாயும் உரு அருள வல்லான் உரை. இங்கே பசுவின் மலம் என்பது சாணம். இங்கே நின்ற மலம் அனைத்தும் என்பது உயிர்களை பந்தித்த அந்த பந்தங்களை இங்கே குறிப்பிடுகிறார். உயிர்களை பந்தித்த பந்தம், இயற்கை செயற்கை இரண்டை, ஆணவம் கர்மமாய். உருவுடையான் என்று இங்கே குறிப்பிடுவது குருநாதரை. உரு அழிய, என் உடம்பு அழிய அவன் உடம்பெடுத்து வந்தான் என்பதுதான் இந்த பாட்டுடைய. என் உடம்பு நீங்க, உடம்பு அழியனா இருக்கிறது இல்லை, பிறக்கிறது இல்லை, இனிமே பிறக்காமல் இருக்கு.
அதைத்தான் என் உடம்பு நீங்குவதற்கு அவன் உடம்பெடுத்து வந்தான் ஐயா என்பதுதான் இந்த பாடலுடைய குறிப்பு. இங்கே சாணம் தெளித்த இடம் சுத்தம் ஆகும். நிறைய கொரோனா காலத்துல எல்லாம் வீட்டை சுற்றி சாணம் தெளிச்சு வைப்போம், மஞ்சளும் தெளிச்சு வைப்போம். என்ன படாத பாடு படிச்சு கொரோனா எல்லாரும். இங்க வைக்காத அங்கே வைக்காத, இங்க போச்சு அங்கே போச்சு இங்க போச்சு. சாமியினுடைய கருணையால நாம் இன்னைக்கு இங்க இருக்கோம். இதெல்லாம் கேட்கிறோம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். கண்ணு காது மூக்குல எந்த செல்வம் சாமி கிட்ட போய் முதல்ல கேட்டா நம்ம கண்ணு 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 இல்லப்பா, கண்ணு இல்லை செல்வம். நாளைக்கு சின்னதா குட்டியும் காது எவ்வளோ. அதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். சாணம் தெளித்த இடம் சுத்தம். அதுபோல மானிட சட்டை தாங்கி வந்த குரு உபதேசிக்க மலபந்தம் சுத்தமாகும். பெரிய புராணத்தில் இந்த திருநீற்று பகுதி முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று குறிப்பிடுவார். அந்த சருக்கத்தில் 3 வகையான திருநீர். நம்மை போன்ற அன்பர்கள் பூசுவதற்கான திருநீர், துறவிகள் பூசுவதற்கான திருநீர், குருநாதர் பூசுவதற்கான திருநீர் என்று 3 வகையான கற்பம் சொல்லப்படுகிறது. ஆரணியத்து என்ற கோமயத்தை நுண்பொடியாக்கி ஆவின் சுத்த நீரணிவித்து அத்திர மந்திரத்தால் திசையும் உரம் பிடித்து ஓம நெருப்பில் இட்டு சீரணியும்படி வெந்து கொண்ட திருநீரா அணுகற்பம். திருநீற்றுடைய பெருமை, அது சாணத்தினுடைய பெருமையை அங்கே சொல்றாங்க. அந்த சாணம் இருக்கின்ற இடம் சுத்தமாக இருக்கு. அது பொசுங்கிய சிவபெருமானுக்கு பிரசாதம் எதுன்னா, சிவபெருமான் நெருப்பு வடிவினர். அதனால சிவபெருமானுக்கு சாம்பல் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. திருநீரை சாம்பலாக கொடுக்கப்படுகிறது, நெருப்பு வடிவில். அப்படியாக இங்கே சாணம் தெளித்த இடம் எப்படி சுத்தமோ அதுபோல குருநாதர் உபதேசித்த ஆன்மா சுத்தம் என்று இங்கே தீட்சை பெற்ற ஆன்மா சுத்தம் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இக்காலத்தில் பசுவின் சாணம் அசுத்தங்களை நீக்கி இடத்தை சுத்தமாக்கும். அதுபோல குருநாதர் உருவம் தாங்கி வந்தாலும் ஆன்மாவின் பாசம் அகற்றிட வந்த சுத்த ஞான வடிவமாகும். குருநாதர் ஞான வடிவம், ஞானத்திரு. இக்கருத்துக்கு வேறுபாடு உண்டா மாணவனே? அப்படி இருந்தால் நீ கூறு. இங்க எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கீங்க. இந்த கருத்துக்கு மாறுபாடு என்று இருந்தால் நீ கூறு மாணவனே என்பது போல் இங்கே சொல்லி குரு திருமேனியின் சிறப்பு அங்கே குறிப்பிடுகிறார். 8வது பாடல். கண்ட அதை கொண்டு கருமம் முடித்தவரை, குருநாதரை கண்டு என்னுடைய வினைகளை போக்கிக் கொண்டவர் யார்? நாம தான். குருநாதரை கண்டு என் வினைகளை போக்கிக் கொண்டார் நாம். அண்டத்தின் அப்புறத்து எண்ணாதே, அண்டத்தின் அப்புறமும் இப்புறமும் ஆர் அறிவும் சென்று அறியும் எப்புறமும் கண்டவர்கள் இன்று. கண்டதை, குருநாதரை கண்டதை, கர்மம் கண்டு யாரெல்லாம் வினைகளை போக்கிக் கொண்டார்களோ அவர்கள். குரு உபதேசம் கேட்டவரை வினை தொடர்பை அறுக்கவல்லார். யாரு ஒருத்தன் குருநாதரை போய் பார்த்து அவருடைய உபதேசத்தை கேட்டாரோ அவர்தான் வினை தொடரை அறுக்கவல்லார். அருணகிரிநாதர் பாட்டு சொல்லுவார். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே. அதுக்கு என்ன செய்யும் சுவாமி? கந்தன் என்ற அன்புற்று உன்னை நானும் கண்டு கொண்ட அன்புற்று விடுவேனோ. கந்தன் யாருக்கு? குருநாதர். இங்கே ஆகவே குரு உபதேசம் கேட்டவரே வினை தொடர்பை அறுக்க வல்லார். சந்ததம் வந்த தொடர் சஞ்சித வினை, அதனுடைய வினை தொடர்பாலே நாம் பிறந்து இறந்து வருகிறோம். எவ்விடத்தின் வியாபித்திருக்கும் இறையருளையும் உணர முடியும்.
யார் ஒருவன் குருநாதனுடைய உபதேசத்தை கேட்கிறானோ அவன் ஒருவனே எல்லா இடத்திலும் வியாபித்து வர முடியும். எல்லா இடத்திலும் இறை அருளை உணர முடியும். எல்லா இடத்திலையும், நல்லதிலும் கெட்டதிலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அருளை உணர முடியும். யார்? குருநாதனுடைய உபதேசத்தை கேட்டவரை. கேட்டல் தெளிதல், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடுதல், இதுதான் நம்மளுடைய சட்டம். அருளாளர் சொல்லி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். அது கேட்காம இது நடக்காது. குருநாதரிடம் உபதேசம் கேட்காம இது நடக்காது. காணப்படும் அருள் திருமேனியாக குருவடிவை கொண்டு தங்களது போக வினைகளை கெடுத்து கொண்டவர்களே பரம்பொருள் உவகை கடந்தும் உள்ளுமாக இருக்கிறான் என்றும் ஐயப்படாமல் அறிவான். கடவுள் உள்ளும் புறவுமாக இருக்கிறான் என்பதை யார் ஒருவன் அறிவான் என்றால் இந்த உபதேசத்தை பெற்றவனே அறிவான். மேலும் அண்டத்தின் உள்ளும் புறமும் அறிவுக்கு அறிவாகவும் அறிவை கடந்தவனாகவும் இருப்பவன் பரம்பொருள் என்று அறிவான். எனக்கு அறிவுக்கு அறிவா இருக்கிறவன் அவன் தான், என் அறிவை கடந்து நிற்பவனும் அவன் என்ற அற்புதமான இந்த செய்தியை சொல்லி குரு திருமேனியுடைய சிறப்பை சொல்லி இன்னும் ஒரு 10 நிமிடங்களிலே நம்ம முடித்து கேள்வி நான்கு வருவோம். திருக்கலை சொற்படியாரில் 9வது பாடல், யான் பெற்ற வேறின்ப அனுபவம். அன்று முதல் ஆரேனும்னா சான்றோர்கள், குருநாதர்கள் சான்றோர்கள், சைவ சான்றோர்கள். ஆரேனும் ஆளாய், ஆளாய்னா திருவடிக்கு ஆளாய். நமக்கு ஆள் அடியார்னு சொல்லுவாங்க. இப்போ பின்னாடி நமக்கு பின்னாடி அடியார்னா சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம், என்னன்னு தெரியும். ஆனால் அடியார்னா உண்மையிலே இறைவனுடைய திருவடிக்கு ஆள் என்று பொருள், அடிக்கு ஆள் என்று. ஆளாய் உடனாகி திருவருள் ஆணைக்கு ஆட்பட்டு என்று பொருள். திருவருள் ஆணைக்கு ஆட்பட்டு, அந்த ஆட்பட்டீர் என்று சொல்வார். சாமி யாத்திரை பத்துல சொல்லுவார். என்ன பாட்டு? பூவா சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவா உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினார் ஆவா என்ன ஆட்பட்டீர் வந்து பொருள்படுமின் என்று ஆட்பட்டீர் என்று சொல்றார். அதுபோல உடனாகி என்றால் திருவருள் ஆணைக்கு ஆட்பட்டு என்று. சென்றவர்க்கும் இன்னது எனச் சென்றது இலை இன்று இதனை எவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுவேன் மாணவா. அவ்வாறு இருந்தது அது என்று நான் எப்படி சொல்ல முடியுமா? குறிப்பு: குருநாதர் வாயிலாக யான் பெற்ற இன்பம் அளவிட்டு கூற முடியாது. நான் பெற்ற இன்பத்தை உனக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் 5வது படிக்கும் போது வாத்தியார் சொன்னார், ஏரோப்ளான் இப்படி இருக்கும். பள்ளிக்கூடத்தில் இப்போ 50 மாணவர்கள் இருந்தோம். ஒருத்தன் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏரோப்ளானில் ஏறும்போது ஆகா வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்கிறா ஏரோப்ளான். இன்னொருத்தர் சொன்னான், வாத்தியார் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டாரு, அதை விட சூப்பராக. இன்னொருத்தர் சொன்னான், வாத்தியார் ரொம்ப பில்டப் பண்ணிட்டாரு, சுத்தமாக அது மாதிரியே இல்லை. இப்போ ஒவ்வொருவருடைய அனுபவமும் ஒவ்வொருவருடைய அருளும் ஒவ்வொருடைய அறிவும் அவரவர் பக்குவத்திற்கேற்ப அருள் மாறுபடுகிறது என்பதை இங்கே கவனிக்கிறேன். நான் எப்படி சொல்ல முடியும்? குருநாதர் வாயிலாக யான் பெற்ற இன்பம் அளவிட்டு கூற முடியாது. அனாதியே சிவபெருமான் ஆணைக்கு உட்பட்டு முத்தொழில் செய்வோம் சான்றோர்கள் அயன் திருமால் உருத்திரன் உள்ளிட்ட அவர்கள் சிவபெருமானிடம் பெற்ற அவ்வனுபவம் எப்படி இருந்தது என்று கூற முடியவில்லை. அவர்களாலேயே கூற முடியவில்லை. அவ்வாறு இருக்க அவ்வனுபவம் எவ்வாறு இருக்கும் என்று என்னால் எப்படி கூற முடியும்? அதாவது குருநாதர் உணர்த்தியவாறு உணர முடியுமே அன்றி கூற முடியாது. நீயே குருநாதரிடம் கேட்டுக்கொள், நான் உனக்கு கூற முடியாது என்பதுதான் இந்த ஒரு பாட்டு.
நேரம் இல்லை, இருந்தாலும் நான் பாட்டை முடிச்சுட்டு அதுக்கு வரேன். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி 10வது பாட்டு. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி ஒன்றும் குறியாததால் அதனுக்கு ஒன்றும் குறி ஒன்று இல்லாமையினால் ஒன்றோடு உவமைக்கல் ஆவதுதான் இல்லை. ஒவ்வா தவமிக்காரே இதற்கு சான்று. குறினா வடிவம், சிவசக்தி வடிவம். குறியாததால் திருவருளே வடிவாக, திருவருளே வடிவாக, ஒவ்வா ஒப்பில்லாத சிவபெருமானின் வடிவம் சிவசக்தி வடிவம். அருட்சக்தியாகிய அத்திருவருள் மூலமே பரம்பொருளை அறிய முடியும். திருவருள் இல்லாமல் பரம்பொருளை அடையவே முடியாது. பானம் கீழே பீடம், பீடம் உயிர், பான சிவம், இடையில திருவருள் இல்லைங்கப்பா. இது அவடை இல்லாம நான் 2 பேரும் சேரவே முடியாது. அதாவது சூரியனை சூரிய கதிர் மூலமாக மட்டுமே காணலாம். சூரியனை எப்படி பார்ப்பேன்? கண்ணால பார்ப்பேன். ஆனா அது உண்மை இல்லை. ராத்திரி 12 மணி கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப சூரியன் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. அப்ப என்னன்னா சூரியனே வந்து சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர. அப்போ இந்த சூரியனே எழுந்து வந்து நான் வந்துட்டேன்னு ஒளிய விட்டால் ஒழிய சூரியனை பார்க்க முடியும். அதுபோல தவசீலர்கள் மட்டுமே அவனை திருவருளால் அறிவர். அவர்கள் எப்போதும் சிவசிந்தனையிலேயே அறிகின்றனர். ஒன்றியம் எத்தான் இணைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் என்று அப்பர் சாமி சொல்வார். அம்மையார் காரைக்கால் அற்புத திரு அந்தாதியில ஒரு பாடல் சொல்லுவாங்க. அருளே உலகலாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பறுப்பது. அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடைய, அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடைய, எங்கான்றும் எப்பொருளும் ஆவதனக்கே, எங்கான்றும் எப்பொருளும் ஆவதனக்கே. வா, உலகத்தை ஆள்றது அருள் தான். அந்த ஈசனுடைய அருள் தான் என்னுடைய பிறப்பை அறுக்கும். அந்த அருளாலே மெய்ப்பொருளை காணும் விதியுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் செஞ்சவுடன் அந்த ஞானத்தை கொண்டு எப்பொருளையும் காணும் விதியுடைய, அப்படி எப்பொருளையும் நான் காணும் பொழுது, அருளாலே காணும் பொழுது எல்லா பொருளும் எனக்கு சொந்தமாகிவிட்டதா. ஆனால் இறைவனுக்கு சொந்தம் என்பதை அறிந்து இறைவனுக்கு சொந்தமெல்லாம் நமக்கு சொந்தம். ஆகவே நான் இறைவன் சொல்லுவோம். அரசங்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அரசங்கிட்ட போய் 10 ஏக்கர் நிலம் கொடு, 10 பவுன் நகை கொடுன்னு கேட்கறது சிறப்பு இல்லையா? அரசனே உன் பொண்ணை கொடு அப்படின்னு கேட்கறது தான் சிறப்பு. உன்னை திருமணம் பண்ணிட்டோம்னா அந்த அரசனுடைய சொத்து பூரா நமக்கு. அதுபோல இறைவனுடைய திருவருள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா இறைவனே எனக்கு தான் சொந்தம். திருவருள் கிடைச்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இருவினை ஒப்பு எப்போ வருதோ அப்போ வரும். இந்த பாடலை இங்கே சொல்லி அந்த தவமிக்கார் தன்மை 11வது பாடலை சொல்லி நம்ம இன்னைக்கு நிறைவு செஞ்சுருவோம். 13 பாடல் எடுக்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் இன்னைக்கு 11. முதல் நாள் கொஞ்சம் எனக்கு புற்றோதல் திருவாசகம் முடிச்சு, இப்படி வேக முடிச்சு இங்கே வீட்டுக்கு வந்தால் இங்கே நெட்டு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தடங்களாக போனதுனால 2 பாடலை நம்ம அடுத்த வகுப்புல சேர்ந்து மதுரையில் சிந்திப்போம். இன்று உளுந்தூர்பேட்டையில் இருக்கேன். அடுத்த வகுப்பின் போது மதுரை ஆப்புடையார் கோயிலுக்கு அருகையிலிருந்து நாம் சிந்திப்போம் என்று சொல்லி தவம் மிக்கார் தன்மை ஆற்றால் அலைகளற்கே வாய்ந்த நீர் அந்நீர்மை மாற்றி அவ்வாற்றான் மறித்தார் போல் தோற்றி புலன்கள் என போதம் புறம்பு ஒளியும் நந்தம் மலன்களற மாற்றுவிக்கும் வந்து. ஆற்று நீர், ஆற்றால்னா ஆற்று நீர், மறித்தாலும் மறுபடியும் ஆறாக ஓடினார்.
ஊமை. ஆற்றில் நல் நீர் கடலில் கலந்தால் ஓர் நீர் மீண்டும் ஆற்றில் எதிர்த்து வந்தாலும் அது ஓர் நீராகவே வரும். அதுபோல சிவஞானிகளாகிய நாம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நாம தான் சிவஞானி. தேடக்கூடாது போய் ஜீவன் முத்தர் யாருன்னா போய் நீங்க எங்கேயாவது போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. நாம தான் ஜீவன் முத்தர். யாரு சிவனை சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவன் முத்தர். நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. தேடக்கூடாது. நாம தான் யாரெல்லாம் சிவபெருமானை சிந்திக்கிறார்களோ அதை தேடி இது போன்ற வகுப்புகளில் சேருகிறார்களோ அவர்கள் தான் சிவன். சிவஞானிகள் ஆன்மபோதம் கெட்டு சிவபோதம் பெற்றவர் மீண்டும் ஆன்மபோதம் வரமாட்டார். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆத்து நீர் போய் கடலில் சேர்ந்துருச்சு. ஆத்து நீராயிருக்கும் போது மும்மலம் நம்மிடம் இருந்தது, ஆணவம் கண்மமாய். எப்ப கடல்ல போய் சேர்ந்ததோ மும்மலம் போயிடுச்சு. ஏகனாகி இறைவனின் நிற்க மலமாயி தன்னோடு வல்வினை அன்றே முடிஞ்சிச்சு. ஆனா சேர்ந்துருச்சுன்னு விட முடியாது. ஏன்னா இன்னி இந்த உலகத்துல சிறிது காலம் வாழ வேண்டியிருக்கு. அதனால ஆத்து நீர் திரும்பி ரிவர்ஸ்ல வரும், பின்னாடி வரும். அப்ப மீண்டும் உலகத்தை பார்க்குது. இப்ப பாருங்க, நீங்க வகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. 5:30 மணி ஆனவனே வீட்டுக்கு போய் டீ போடணும், அதை போடணும், இதை போடணும், ரிவர்ஸ்ல உலகத்துக்கு போயிடுவீங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டும் நாம உலகத்தாரா மாற மாட்டோம். சிவ சிந்தனையிலேயே உலகப் பணிகளை செய்வோம். தண்ணியில தான் இருப்போம், தாமரை மாதிரி. ஆனா ரெண்டு, தண்ணி இல்லாம தாமரை இல்லை, தாமரை இல்லாம. அதுபோல உலகத்தோட உலகம் இல்லாம நாம இல்லை, நாம இல்லை. ஆனா உலகத்தோட எப்படி தாமரை பற்றி இல்லாம இருக்குதோ அது போல இருக்கும். அப்படி ரிவர்ஸ்ல வரும்போது வாசனைன்னு ஒண்ணு வருமா, மல வாசனைன்னு அது பேரும். பெருங்காய டப்பாவில் பெருங்காயத்தை எடுத்தா ஒரு வாசனை இருக்கும். அதுபோல தென்னை மட்டையில மட்டையை பிரிச்சுட்டா ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் அடையாளம் இருக்குமே ஒழிய மீண்டும் உலகத்தில் போய் சேர மாட்டார். மீண்டும் அந்த உப்பு நீராத்தான் வரும். உப்பு நீர் மீண்டும் கடலிலே போய் சேரும். அந்த ரிவர்ஸ்ல வர்ற காலம் இனி நாம வாழக்கூடிய கொஞ்ச காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே தமமிக்கா தன்மை இவ்வாறு இருக்கு. செம்மலர்னோன் தாள் சேர் உரட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி என்றார். அந்த ஆலோசனை எதுக்காக சொல்றாருன்னா, அந்த மலவாசனை நீங்குவதற்காக. 11வது பாட்டிலே நமக்கு சீவன் முத்தர் செம்மலர்னோன் அதை அவருடைய கலன் சேர்ந்தாச்சுன்னு முடிச்சிருவார். என்ன பாட்டு அது? அற்புதமான பாட்டு. அங்கே முடிச்சு அவருடைய திருவடியை சேர்ந்தாச்சுன்னு சொல்லுவார். நல்ல டக்குனு வருவார். அது என்ன 11வது சூத்திரம்? அற்புதமான பாட்டு 11வது சூத்திரம். காணும் கண்ணுக்கு காட்டும் குலம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களன் செலுமே என்று இறைவனுடைய திருவடியை சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவார். அதோட பாட்டு முடிச்சுக்கணும். ஆனா மெய்கண்டார் 12வது பாட்டை ஏன் கொடுத்தார்னா, திரும்பி ரிவர்ஸ்ல வரும். அந்த ஆன்மா உலக போகத்தை சந்திக்கும். அப்பொழுதுதான் குருலிங்க சங்க வழிபாட்டிலே தன்னுடைய அந்த வாசனையை நீக்கிக் கொள்ளும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அதுபோல இங்கே தவமுக்கார் தன்மையை சொல்லி அற்புதமாக மத வாசனையை நீக்குவார். அந்த கடல் நீர் எப்படி ஆற்று நீர் கடலிலே சேர்ந்து மீண்டும் கடல் நீராகத்தான் இருக்குமே ஒழிய ஆற்று நீராக மாறாது என்ற கருத்தை 11 பாடல்களிலே சொல்லி அற்புதமான இரட்டை சாத்திரத்தில் ஒரு சாத்திரமாகிய இந்த நூலுடைய 11 பாடல்களை இங்கு நாம் சிந்தித்திருந்தோம். இங்கு குருநாதனுடைய சிறப்பை சொல்லி நாம் 11வது பாடலோடு நிறைவு செய்து கொண்டு இப்போ வினாய் யாரு என்ற சந்தேகங்கள் பாடல்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மான்மிகில் வளாது மிக வழிவலம் சுரக்கமன் ஒருமுறை அரசு செய்க உரையிலாக மிகழ்வாக நன்மறை அறிவுள்ள நட்டவும் வேறுமல்கள் சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம் குருநாதனுடைய பொன்னார்கள் வேட்டுக்கு வணங்கி நிறைவு செய்கிறோம். பேசலாம், யார் வேணாலும் கேட்கலாம். என்ன ஒன்றும் சத்தத்தை காணும்? முதல்ல தெளிவாக கேட்டுச்சா?
ரொம்ப சார். ரைட். அடுத்த கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக 3:55க்கு 30 முடிச்சுட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் கேளு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறமா யாராவது ஏதாவது ஒரு பேசுங்க. சுமதி அம்மா பேசுகிறீங்க. கேட்குது, லைட்டாக கேட்குது எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். பாடம் எப்படி போச்சு? அது ஏதாவது நான் மியூட்டில் நீங்கள் பேசுகிறது கேட்கணுன்றதுக்காக வச்சேன். சொல்லு, பேச்சு முடிச்சதுக்கு நான் போட்டுக்குவேன். இது சத்தம் கேட்குதுல்ல, பேசுங்க. ரொம்ப மகிழ்ச்சியமாக இறைவன் திருவருள். வேறு யாரும் இதை கேட்க அதாவது வேகமாக இருக்கா? அப்போ அம்மாவுக்கு ஒரு செய்தி. இந்த ஒரு பாடலுக்கு ஒரு தலைப்பு சொன்னேன். அந்த தலைப்பு தான் அதனுடைய கருத்து. ஒவ்வொரு பாடல் அம்மையப்பராக என்று ஒரு தலைப்பு சொன்னீங்கன்னா அந்த ஒன்று தான். அந்த ஒரு பொருளையே சுருங்க சொல்கிறது. எப்படி இந்த நம்மளுடைய திருக்கோவையாருக்கு கொள்ளு என்று சொல்லுவாங்கல்ல, ஒரு சொல்லில் விளக்கம் கொடுத்தல். அதுபோல் அம்மையப்பராக அப்படின்னு நம்ம முதல் பாடம் சொன்னேன். அடுத்தது அப்படியே சொன்ன திருவருள் கோயிதல். அப்படியே அடுத்தடுத்ததாக சொன்னேன். நூல் வரலாறு, ஞானாசிரியன் பெருமை, உபதேசங்கள். அதுதான் அந்த பாடலுடைய கருப்பொருள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை வச்சு நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஐயா போடுவாங்க. திருப்பியும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அம்மா சொன்ன அந்த உதாரணம் என்னென்ன பாட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அற்புத திருவந்தாதி, அப்புறம் மும்மணி கோவையில் குமரகுரு சுவாமி சொன்னது, அந்த இதெல்லாம் சொன்னது. இப்படி நான் ஒவ்வொன்றையும் என்னென்னு சொல்லியிருக்கேன். தாய்மானவன் சாமி சொன்னது அந்த பாடலில் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ஆனால் கருப்பொருள் என்பது தலைப்பிலேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ நடத்துறது 10 பாடல்கள் தான் நடத்திருக்கோம். 11 பாடல்கள். அடுத்தது